காவேரி ஸ்கூல்ல நல்லபடி ஸ்கூல்ல ஜாயின் பண்றாங்க. அங்க ஆல்ரெடி இருக்கிற அந்த மிஸ் எல்லா மிஸ்ஸும் காவேரி கிட்ட அவ்வளோ அழகா ஃப்ரெண்ட்லியா பழகுறாங்க. இதனால காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த ஸ்கூல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையிலேயே இங்கே ரொம்ப நல்லா பழகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை எல்லா குழந்தையும் ஸ்கூலுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு குழந்தையா காவேரி அவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க சொல்றாங்க. அதே மாரி ஒவ்வொரு குழந்தைங்களும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை விஜய்க்கு குட்டி காவேரி அந்த ஸ்கூல்ல விட்டுட்டு மனசு கேட்காம அங்கேயே நின்னுட்டுருக்காரு. சார் நாங்க பார்த்துக்குறோம் சார். எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க போங்க சார் அப்படின்னு கூட விஜயால போகவே முடியல. குழந்தை என்ன பண்றா? ஏது பண்றா? ஒண்ணும் புரியலையே. நல்லபடி இருப்பாளா? ஒண்ணுமே புரியலையே. ஏன்னா இவ்வளோ நாள் ப்ளே ஸ்கூல்ல இருந்துட்டா. இப்ப இந்த ஸ்கூல்ல கரெக்ட்டா இருப்பாளா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே விஜய் இருக்காரு. சார் நாங்க கண்டிப்பா நல்லா பார்த்துப்போம் சார். எந்த பிரச்சனையும் இல்ல சார். இப்போ உங்களுக்கு இவங்களுக்கு புது மேம் தான் வந்திருக்காங்க. நான் மிஸ் நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னோன புது மேமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே விஜய் யோசிக்கிறாரு. சரி நான் கரெக்ட் டைமுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மனசு இல்லாமல் அங்கேருந்து கிளம்புறாரு. ஸ்கூலை பார்த்தபடி எல்லா குழந்தைங்களையும் பார்த்தபடி இங்கே காவேரி என்ன பண்ணுறாங்க, குட்டி காவேரி வரவேற்கிறாங்க. எல்லோரும் வாங்க அப்படி சொன்னோன்னே குட்டி காவேரி வராங்க. அவங்கள பார்த்துட்டு காவேரி ஒரு நிமிஷம் தன்னையே மறந்துடுறாங்க. அவ்வளோ அழகாகவும் க்யூட்டாகவும் இருக்கிற அந்த காவேரியை பார்த்துட்டு அப்படியே மறந்து போகிறாங்க நம்ம காவேரி. அப்படியே அவங்கள பார்த்துட்டே இருக்கணும் போலவும் நம்ம காவேரிக்கு தோணுது. அப்படியே தன்னை அறியாமல் பார்த்துட்ருக்காங்க. எல்லார் பேரும் கேட்கும்போது நம்ம காவேரி குட்டி காவேரி பேரும் கேட்குறாங்க. அவங்க காவேரின்னு சொன்னோன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. என் பேரும் காவேரி தான் அப்படி சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட போய் சொல்கிறாங்க. மிஸ் உண்மையா மிஸ் உங்கள் பேரும் காவேரியா அப்படின்னோடனே ஆமாம் என்னோட பேரும் காவேரி தான், நம்ம 2 பேரும் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அடுத்து எல்லா குழந்தைங்களுக்கும் அழகாக டீச் பண்ணுறாங்க. அங்கே நின்றுக்கிட்டு அழகாக அந்த சாரீஸ் சூப்பராக கட்டிட்டு அப்படியே மிஸ் மாதிரி மாறி போகிறாங்க நம்ம காவேரி. அவ்வளோ அழகாக நல்லா டீச் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா குழந்தைகிட்ட ரொம்ப அன்பாக பழகுறாங்க. அப்போ குழந்தைங்க எல்லாருமே சந்தோஷமாக காவேரி சொல்கிறது, அவங்க அழகாக பாட்டு சாங்ஸ் அந்த ரைம்ஸ்லாம் பாடுறதெல்லாம் கேட்டு அவ்வளோ அழகாக அவங்களும் பாடுறாங்க. இங்கே அவ்வளோ அழகாக ரைம்ஸ் பாடுறது, அதுக்கப்புறம் எல்லாமே பண்ணுறது, எல்லா விஷயத்தையுமே குட்டி காவேரியும் அவ்வளோ அழகாக பண்ணுறா. முன்னாடி எங்கே படித்த எங்கே இருந்த எல்லா விஷயத்தையுமே காவேரி கேட்டுட்ருக்காங்க. அடுத்து சரி இன்றைக்கி ஃபஸ்ட் நாள்ன்றதால உங்களுக்கு ஆஃப் டே தான் ஸ்கூலு, அதனால் எல்லோரும் இன்றைக்கி நீங்கள் கிளம்பிடலாம். அதுக்கு அடுத்த நாள் நாளையிலேருந்து உங்களுக்கு ஃபுல் டே ஸ்கூல் இருக்கும். லஞ்ச் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா எடுத்துகிட்டு போயிடலாம் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே குட்டி காவேரி இது தெரியாமல் எங்கள் வீட்டில் இருக்க ஆன்ட்டி லஞ்சை கட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னோடனே அப்படி யோசிக்கிறாங்க. ஆன்ட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சரி உன் அம்மா கட்டி கொடுக்கலையா அப்படின்னோடனே அமைதியாகிடுறாங்க காவேரி குட்டி காவேரி. அதை கேட்டுட்டு ஒன்றும் புரியாமல் காவேரி யோசிச்சுட்டு சரி ஓகே அப்போ அந்த லஞ்ச் எடுத்துகிட்டு போய் வீட்டில் சாப்பிடுங்க, இன்றைக்கி எல்லாருக்குமே ஆஃப் டே தான் ஸ்கூல் சரியா, நாங்கள் காலையிலேயே உங்களுக்கு அமுச்சிட்டோமே அப்படி சொல்கிறாங்க. இல்லைங்க மிஸ் எங்களுக்கு லஞ்சை கட்டி கொடுத்துட்டாங்க, ஃபுல் டே இருக்கும்னு நாங்கள் நினச்சோம். அப்போ எங்கள் டேடி வரமாட்டாரா அப்படின்னோடனே கண்டிப்பாக வந்திருப்பார், ஏன்னா எல்லாருக்குமே மெசேஜ் போயிடுச்சு, நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக குட்டி காவேரி பாய் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எல்லாரும் போகிறத பார்க்குற காவேரி அந்த குட்டி காவேரி போகிறத பார்த்துட்டே இருக்காங்க தன்னறியாமல். இப்போ மேலே ஏன் எனக்கு இவ்வளோ ஈர்ப்பு இருக்குது, ஏன் இவளை பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷமாகுது என் மனசு என்கிட்டயே ஏன் இல்லை, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே எல்லா புக்ஸு அங்கே இருக்க ஸ்டேபிள்ஸில் இருக்க அந்த எல்லா பொருளும் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறாங்க காவேரி. இங்கே குழந்தை வெளியே வரா. பார்த்தோன்னா விஜய்க்கு சந்தோஷம் தாங்கல. அப்படியே ஓடி டேடி அப்படி சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டா. விஜயும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. டேடி எனக்கு புது ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா என் கூட வராங்களே இவங்களாம் ஃப்ரெண்ட்ஸா, ஹாய் ஹாய் அங்கிள் அப்படின்றாங்க. ஹாய் அப்படின்றாங்க. பரவாயில்லையே ஒரே நாள் இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு கிடச்சிட்டாங்களா அப்படின்னு. முதல்ல உங்கள் டாக்டர் எங்கிட்ட பேசல அங்கிள், அப்புறம் நாங்களே தான் போய் பேசணும், அப்புறமா தான் பேசினோம் அப்படின்னோடனே அவள் எப்போவுமே அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி உனக்கு கிளாஸ் ரூமில் பிடிச்சிச்சா, மிஸ் எல்லாம் பிடிச்சதா, அங்கே இருக்கவங்களுக்கு எனக்கு எல்லாமே பிடிச்சது டேடி, சூப்பராக இருந்தது டேடி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்ட்டாங்க. என்ன விஷயம் அப்படி சொல்லிட்டு காவேரி பற்றி அப்படியே கேட்குறாரு காவேரி கிட்ட. டேடி எங்கள் மிஸ் பேரும் காவேரி தான் அப்படின்னோடனே அப்படியே தூக்கி வாரி போடுது. என்ன சொல்கிற காவேரி அப்படின்னு. ஆமாம் எங்கள் மிஸ் பேரும் காவேரி தான் அப்படின்றாங்க. அப்படி எட்டி பார்க்குறாரு விஜய். காவேரியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மிஸ் இப்போ வருவாங்களா அப்படின்னோடனே ஆமாம் வருவாங்க. டேடி எங்கள் மிஸ்ஸை மீட் பண்ணுறீங்களா அப்படின்னோடனே உடனே யோசிச்சுட்டு அப்படியே எட்டி பார்க்குறாரு. பார்த்தா காவேரி வராங்க. டேடி அவங்க தான் எங்கள் மிஸ்ஸு அப்படின்னோடனே அப்படியே பார்த்துட்டே இருக்காரு விஜய்.